நீ பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு அடை செய்ய போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி செய்கிறீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமே. அதுக்கு வந்து ஒரு கப் அளவு இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், அடுத்து வந்து ஒரு 3 இல்லை 4 வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். இப்போ இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அரைக்கும் போது உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டம்ளரில் மேலே வந்து கொஞ்சம் ஈரமாக துணி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொரிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு எலும்பி வருது. 2 சைடு நல்லா வேக விட்டு எடுத்துட்டா சூப்பரான கொங்கு நாட்டு அடை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை சாப்பிட்றீங்கன்னு கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் சட்னிலாம் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கார சட்னி அரைச்சிருந்தேன், இதுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.